அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 16/4/2024. அஷ்டமி திதி மதியம் 1:25 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:13 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரன் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் அழகு சாதனங்கள் வாங்க, தரகு வியாபாரம் தொடங்க, இரகசிய ஆலோசனை நடத்த, விருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, போலியான பேச்சின் மூலமாக நல்லவர் என்று பெயரெடுப்பதை காட்டிலும் வெளிப்படையாக பேசி கெட்டவர் என்று பெயரெடுப்பதே மேலாகும் என்று நினைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆமாங்க, மனசாட்சிக்கு விரோதமாக போலியாக பேசுகிறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், நாம் இருக்கிறத சொல்லிடுவோம். நாளைக்கு ஏதாவது அவங்க யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளை பற்றி புரிய வரும் அப்படின்னு எங்கும் எப்போதும் உள்ளதை, உண்மையை உள்ளபடியே பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சூரியனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகும். ஓடி ஓடி வேலை பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நிறையா சம்பாரிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் நிலைமை எனக்கு தான் தெரியும்னு சில நேரங்களில் இன்னைக்கு ஆதங்கப்படுவீங்க. விரயஸ்தானத்தில் சுக்கிரனெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் அடுத்தடுத்து செலவுகளெல்லாம் இருக்குங்க. வீடு மாறுறதோ அல்லது இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளில் இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. தாய் வழி உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் திறமசாலி அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சரி தவறு என்பதெல்லாம் சமூகம் வகுத்ததே. நாம் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் தராமல் நன்மையை செய்வதாக இருந்தால் அது எல்லாமே சரிதான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உண்மையாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு நல்ல விதமாக 4 பேருக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால புது முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. யார் நிழலையும் நான் வாழணும்னு அவசியம் இல்லை, யார் கையையும் நம்பி நான் இருக்கலை. ஏதோ நான் உழைக்கிறேன், ஓடுறேன், என் காசில் நான் சம்பாரித்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தன்மானத்துடன் இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. 12ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. என்ன வந்தாலும் எடுத்து வைக்க
வைக்க முடியாதபடி செலவு அதிகமாயிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமாக இன்னைக்கு உட்கார்ந்து பேசுவீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் சென்று அவங்க படிக்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு யோசிப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பணவரவு உண்டு, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும். ஆனால் மற்றவர்களின் மனதில் வாழ்வதற்கு குணம் இருந்தால் போதும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் குணவான்களாக இருப்பீங்க. பணம் படைத்தவங்க பாட்டாளி யாராக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் நல்ல குணத்துடன் நீங்கள் பழகுவீங்க. எல்லாருக்கும் சரிசமமாக மரியாதை கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அற்புதமான தனஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரன் இன்னைக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சால் சிலரை சரி கட்டுவீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு மரியாதை உண்டு. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உணவு, மருந்து, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும். பிள்ளைகளும் இன்னைக்கு ரொம்ப அன்பாக பேசுவாங்க. குடும்பத்தில் எல்லா வகையிலுமே ஒரு நிம்மதியை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். கடவுள் நிச்சயமாக மன்னிப்பார். ஆனால் கர்ம வினைகள் திரும்பி நம்மை தாக்காமல் விடாது. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நாம் ஏன் கெடுதல் பண்ணணும்? முடிஞ்சால் நல்லது பண்ணுவோம். அப்படி முடியலைன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போகலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் அசதியாக இருக்கும், சோர்வு களைப்பாக இருக்கும். வேலை சுமையும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துருக்கும். எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்மளை யார் இங்கே புரிஞ்சுக்கிறா, நம்ம அருமை யாருக்கு இந்த வீட்டில் தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. வேலை சுமையும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ஒரே டென்ஷனாக இருந்தீங்க, கோவப்பட்டீங்க, ஆவேசமாக பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சாந்தமாக சிரித்த முகத்தோடு இருப்பீங்க.
தள்ளிப்போன காரியங்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணவரவு இருக்குது. ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கும் அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். முடிந்தால் அருகில் இருக்கும் கோவிலுக்கு நீங்கள் போய் வர்றது நல்லது. சின்ன சின்னதாக தியானம், மூச்சு பயிற்சி செய்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக ஒரு பக்கம் இருந்தாலும் சற்றே சோர்வு களைப்பு வந்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு சின்ன நூலிழை தாங்க வித்தியாசம். நம்மிடம் ஏதும் இல்லை, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினைக்கிறது ஞானம். நம்மை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஆணவம். ஆமாங்க, அதனால தாங்க இந்த ஆணவ பேச்சு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் அப்படின்னு சொல்கிறத விட நாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களை பற்றி குறை சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, உங்களால் ஏற்கனவே பலனடைந்தவங்களாக இருப்பாங்க. கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் நிம்மதி அடையாதவங்களாக இருக்காங்களேன்னு சொல்லி அவர்களை நினைத்து சில நேரங்களில் நீங்கள் சஞ்சலப்படுவீங்க. சனி பகவான் உங்களை நேருக்கு நேர் பார்க்குறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நடக்கும்போது லேசாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் பயமுறுத்தும். அதுக்கு பேர் தான் கண்டகச்சனி. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக சிலதெல்லாம் தெரியுது அப்படின்னா ஏதோ பெருசாக உள்ளுக்குள்ளார இருக்குன்னு நினச்சி கவலைப்படுவதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் கம்பீரமாக தான் இருந்துட்டுருக்கீங்க, ஆரோக்கியமாக தான் இருந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. வியாபாரம் அப்படி இப்படி தான் இருக்கும். பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருங்க. வேலையாட்களை புதுசாக வேலைக்கு எடுக்கும்போது ஏற்கனவே அவங்க எங்கே வேலையில் இருந்தாங்கன்னு விசாரிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன டென்ஷனும் இருக்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான செய்திகளை எதிர்பார்க்கலாம், நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்து பழக்கப்பட்டவர்களுக்கு தனக்குன்னு உதவி போய் யார்கிட்டையும் நின்று கேட்க தோணாது. ஆனால் உதவி வாங்கியவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய தெரியாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நாம் எப்பயுமே உயர்ந்து நிற்கணும், அதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம கை எப்பயுமே மேலே இருக்கணும். அதாவது கொடுக்கறதுல தான் நாம் இருக்கணுமே தவிர வாங்குகிற இடத்துல நாம் இருக்கக்கூடாது என்று எங்கும் எப்பொழுதும் கொடைவள்ளல்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சனி பகவானினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தெம்பு தரக்கூடியதாக இருக்கும், ஒரு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்கும். கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இருந்தாலும் ஆரோக்கியமாக தான் நாம் இருக்கிறோன்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதர வகையில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து விவகாரங்கள் எதை எடுத்தாலும் இன்றைக்கி அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால
திடீர் பணவரவு, லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பங்குதாரர்கள், வாடிக்கையாளருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. புது பொறுப்பு, புது பதவி, புது சலுகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் தான் இருக்குது. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய துணிச்சல், உழைப்பு இந்த இரண்டை பொறுத்தே உங்களுடைய மகிழ்ச்சியானது நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமாங்க, துணிச்சலான முடிவுகள் நமக்கு சந்தோஷத்தை தருங்க. அதே மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாங்க. அதனால தாங்க நீங்கள் ஓடி ஓடி உழைப்பீங்க. நீங்கள் நினச்சா உட்கார்ந்து சாப்பிட்லாம், ஆனால் அது மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நமக்குன்னு இல்லைன்னாலும் குடும்பத்தில் மற்றவங்களுக்காகவாது நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக மாறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகுங்க. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை இன்றைக்கி புரிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட நல்ல விதத்தில் பழகுவாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் போவீங்க. தர்ம காரியங்களும் இன்றைக்கி நிறைய நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி சாதுக்கள், சன்னியாசிகளுடைய ஆசீர்வாதம், சந்திப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி. அது ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது. ஆமாங்க, அதனால தாங்க உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, உங்கள் மேலே யார் அளவற்ற பாசம் காட்டுகிறார்களோ, உங்கள் மேலே யார் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவங்கள எப்பொழுதும் நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நாளுக்கு நாள் வேலை சும்மா அதிகமாகிக்கிட்டே போகுதே, ஓய்வெடுக்கவே முடிய மாட்டேங்குது. முன்ன மாதிரி உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. லேசாக கால்வலி, கழுத்து வலிலாம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து பார்த்து கொண்டு தாங்க இருக்கிறீங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஏதோ வருது போகுது, ஒன்றும் பெருசாக எடுத்து வைக்க முடியல. தங்க விலை வேற ஏறிக்கிட்டே போகுது. அப்பப்போ ஏதாவது 1 கிராம் 2 கிராம் வாங்கி வைக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சாதகமாகவே முடியுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி போய் வருவீங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களுக்கு ஒரு சில உதவிகளையும் இன்றைக்கி மனசார நீங்கள் செய்து கொடுப்பீங்க. பாக்கியத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தந்தை வழியில் சில உதவிகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபமும் அலைச்சலும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எவர் ஒருவர் நான் உங்களுடையவன் என்று சொல்லி இறைவனிடம் முழுமையாக சரணடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் வந்து சேரும். தெய்வ அருட்கடாட்சமும் வந்து சேரும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. கோவிலுக்கு போகும்போதும் சரி அல்லது மற்ற வேலைகளில் இருக்கும்போதும் சரி, நான் இறைவனுடைய படைப்பு, நான் இறைவனுக்கு சொந்தக்காரன், அதனால் மற்றவங்களுக்கு அது மாதிரி நல்லது செய்ய வேண்டுங்கிற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க. இருசக்கர வாகனமாக இருந்தால் ஹெல்மெட் முக்கியம். காராக இருந்தால் சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா? ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லதுங்க. எந்த விதத்திலையுமே கோவப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் எதையாவது சொல்லி உங்களை கோவப்படுத்துவதற்குன்னே சிலர்லாம் இறங்கி வருவாங்க. அவங்கக்கிட்டையும் நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போயிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், அது மாதிரி தங்க நகைகள், இதெல்லாம் கவனமாக கையாளுங்க. ஏதாவது ஒரு இடத்துல மறந்து வச்சுட்டு இழந்துடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப முன்கோபத்தோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் சரியில்லை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் அப்படிங்கிற இன்றைய துணிச்சல் நாளைய துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து நொறுக்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க தினந்தோறும் துணிச்சலாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் முகத்தில் நீங்கள் எதையும் காட்டிக்க மாட்டீங்க. பேச்சில் கூட பெருசாக அதெல்லாம் சொல்லிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தன்னுடைய கஷ்டங்களால் பிறரை கஷ்டப்படுத்தாத உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்கறதுனால மனசுக்குள்ளார இருந்த சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சின்ன புரிதல் வர ஆரம்பிக்குங்க. ஏதோ நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கை இன்றைய தினத்தில் வர ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ரோடு கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களை பொதுவாகவே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி சில உதவிகள் வெளியிலேருந்து வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் மாறி அவங்க பாசமாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னதையும் கேட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதில்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே தயக்கமே காட்ட மாட்டீங்க. எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை துணிச்சலாக கேட்டுருவீங்க. யாராக இருந்தால் நமக்கு என்ன, அவங்க பெரிய பதவியில் இருக்கட்டும் அல்லது அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், நாம் நியாயத்தை தானே பேசுகிறோம், நியாயத்தை தானே நாம் கேட்குறோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளார என்னத்துக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக கண் பார்த்து பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. பணவரவும் இன்னைக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குது. பெரிய பதவிகள், பொறுப்புகளும் இன்னைக்கு தேடி வரும். ரொம்ப நாளாக மனசில் இருந்த சின்ன சின்ன கவலைகள், பயம் அதெல்லாம் இன்னைக்கு விலகி இன்னைக்கு நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வர ஆரம்பிக்குங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்னதாக சில சலுகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உணவை தலைகுனிந்து உண்பது பூமிக்கு நன்றி கூற, தண்ணீரை தலை நிமிர்ந்து குடிப்பது மேகத்துக்கு நன்றி கூற. ஆமாங்க, இதெல்லாம் பெரியவங்க நன்றியை தன்னுடைய அன்றாட செயல்கள் மூலமாக செய்து கொண்டே இருந்தாங்க. நன்றின்னு நாம் ஒரு வார்த்தை சொல்கிறத விட அந்த நன்றிக்கான வேலைகளை, அந்த நன்றிக்கான சிலதை செய்து காட்டிட்டோம்னா நம்ம மனசு திருப்தி அடையுங்க. நீங்கள் கூட அப்படித்தாங்க. யாராவது ஏதாவது உதவி செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் கடன்பட்டிருப்பீங்க, கடமைப்பட்டிருப்பீங்க. அவங்கள மனசில் வச்சு நீங்கள் மதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட மாண்பிற்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால ஏதோ அடித்து பிடிச்சி வண்டி ஓடின்னு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினச்சிப்பீங்க. ஓரளவு பணவரவு இருக்குது, ஆனால் செலவுகள் உங்களை துரத்திக்கிட்டே தாங்க இருக்கும். ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சில காரியங்கள்லாம் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கிகள்லாம் இன்றைக்கி வசூலாகும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வீட்டில் நாம் செல்ல பிராணிகள்லாம் வளர்ப்போங்க. நாய் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க, பூனைக்குட்டியை வளர்க்குறவங்க இருக்கிறாங்க, மாடு இதெல்லாம் வளர்க்குறவங்க எல்லாமே இருக்காங்கங்க. சில நேரங்களில் அதுங்கெல்லாம் திடீர்னு உடம்பு முடியாமல் போய் துர்மரணம் அடையிறது எல்லாமே இருக்குதுங்க. அப்போல்லாம் நமக்கு மனசில் என்ன தோணும், ஏன் இப்படிலாம் நடக்குது, இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சி தேடின்னு இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வண்டியில் வேகமாக போயின்னு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு நாய் குறுக்கிட்டு அது அடிபட்டு இறக்குற
நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது பூனை அடிபட்டுடுச்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய முறை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. அப்போல்லாம் இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மனசுக்குள்ளார அந்த கவலை வேறு இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போனேன், ஒரு பூனை குறுக்க வந்தது, அதை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இடது பக்கமாக கொஞ்சம் திருப்பி வண்டியை விட்டேன், அப்படி இருந்தும் அந்த பூனையை காப்பாற்ற முடியல, அது என்னோடய வண்டியில் அடிபட்டு இறந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சில நேரங்களில் சில சம்பவங்களை நினச்சி வருத்தப்படுவது எல்லாமே உண்டுங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. எளிமையான பரிகாரம் தாங்க. அதே மாதிரி நாம் நடந்து போகும்போது சில நேரங்களில் காகம் மண்டையில் ஒரு தட்டு தட்டிட்டு போகும், இல்லைன்னா கொத்திட்டு போகும். அப்போ உடனே மனசுக்குள்ளார ஒரு கலக்கம் வர ஆரம்பிக்கும். ஐயோ, காக்கா தட்டிட்டு போதே, அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியும் தோணும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். நாம் எது வரைக்கும் இருப்போம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிர் பயம் இருக்கும். நாம் நீண்ட காலம் இருப்போமா, வாழ்வோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயிர் பயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சிலருக்கு இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சகுனங்கள்லாம் கெட்ட சகுனங்களாகவே இருக்கும். கனவுகளும் கெட்ட கனவுகளாகவே இருக்கும். சரியாக தூக்கம் வரல, ஆனால் அப்படியே தூங்கினாலும் ஏதாவது ஒரு கெட்ட கனவு கலைச்சிடுது தூக்கத்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. அது எளிமையான பரிகாரம். சேவல் வாங்கி விடுறது தாங்க. முருகன் கோவிலில் எப்பொழுதுமே நாம் சேவல் வாங்கி விட்டோம்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க. சேவலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எல்லாம் அல்ல முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார். அந்த சூரபத்மனுடைய உடலானது 2ஆக பிரிகிறது. அதாவது உடல் பிரிகிறது, உயிரும் பிரிகிறது. அந்த உடலானது என்னவா மாறுது? மயிலாக மாறுகிறது. அதுக்கு அடுத்தது அந்த சூரபத்மனுடைய உயிரானது சேவலாக மாறுகிறது. அப்போது அந்த சூரபத்மனுடைய வடிவாக, அந்த உயிர் வடிவாக இருக்கக்கூடியது சேவல். அப்படிப்பட்ட சேவலை நாம் உயிரோட கோவிலில், அதாவது முருகர் கோவிலுக்கு நாம் நேர்ந்து விடுறது, வேண்டிக்கிட்டு விடுறது, வாங்கி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே முருகப்பெருமானுடைய கொடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சேவலை நாம் முருகர் ஆலயங்களில் வாங்கி விடுவதன் மூலமாக சகுனங்கள் எல்லாம் சாத்தியமாகும். நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், அதாவது திடீர் மரணங்கள், வாகன விபத்துகள், உயிர் பயம், இதிலிருந்து விடுபட்டு நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் எல்லா வகையிலுமே நாம் முன்னேறத்துக்கு சில சகுனங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக முருகன் ஆலயங்களிலே சேவல் வாங்கி விடுங்க. எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு சேரும். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.